ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் கம்பு மாவு வச்சு 2 விதமான முறுக்கு செய்ய போகிறேங்க. இந்த கம்பு முறுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக இந்த முறுக்கு செய்யலாம். வாங்க இந்த கம்பு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முறுக்குக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் கம்பு மாவை சலித்து சேர்த்துக்கோங்க. மாவில் எந்த விதமான கட்டைகள் இருக்கக்கூடாதுங்க. அதனால் மாவை சலித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட எந்த கப்பால் ஒரு கப் கம்பு மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது நார்மலாக பஜ்ஜி போண்டாவுக்குலாம் சேர்த்துவோம்ல, அந்த கடலை மாவு தான். இப்போ இதையும் சலித்து இந்த கம்பு மாவோட சேர்த்துக்கோங்க. இப்போது மாவு எல்லாம் சலிச்சு எடுத்து வச்சுங்க. இப்போ முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கம்பு மாவு, அரிசி மாவு, கடலை மாவு எல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஓமத்துக்கு பதிலாக கருப்பெள்ளு கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா முறுக்கு நல்லா சாஃப்டாக வருங்க. உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்ணெய் மாவோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ஒரே டைம்லேயே எல்லா தண்ணியும் கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், முறுக்கு செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. இன்றைக்கி நான் 2 விதமான முறுக்கு செய்ய போகிறேங்க. அதனால் மாவு 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பாதியை ரிப்பன் முறுக்காவும் இன்னொரு பாதியை முள்ளு முறுக்காவும் செய்ய போகிறேங்க. ஃபஸ்ட்டு முள்ளு முறுக்கு செஞ்சிடலாம். அதுக்கு முள்ளு முறுக்கு அச்சு எடுத்து முறுக்கு பொடியில் சேர்த்துக்கோங்க. முறுக்கச்சில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு செஞ்சு வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் பிடிச்சி முறுக்கச்சில் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு முறுக்கை பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த முறுக்கு பாப்பாவுக்கு தான் செய்ய போகிறேங்க. அவளுக்கு முறுக்கு ரவுண்டாக இருக்கிறத விட கொஞ்சம் நீட்டமாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் ஷேப் இல்லாமல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஷேப்பாக போட்டுக்கோங்க, ரவுண்டாக கூட போட்டுக்கலாம். மாவு எண்ணெயில் ஆட் பண்ணும்போது நிறையா பபுள்ஸ் வருங்க. அது கம்மியாகிற வரைக்கும் வேக விட்டுருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. பபுள்ஸ் குறைஞ்சதுக்கு அப்புறமா முறுக்கை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் முறுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், சுத்தமாக பபுள்ஸ் அடங்கிருச்சு. முறுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான முள்ளு முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரிப்பன் முறுக்கு செய்யலாம். அதே முறுக்கு பிடியில் ரிப்பன் முறுக்கு அச்சு சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற மாவு உருண்டையை இந்த அச்சில் சேர்த்து மூடி வச்சுக்கோங்க. ஒரு டைம் நீங்கள் முறுக்கு போட்டு எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு முறுக்கு போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் சூடாக இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. எண்ணெய் சூடாக இல்லாமல் நீங்கள் திரும்ப முறுக்கு போட்டிங்கன்னா முறுக்கு நிறைய எண்ணெய் குடிக்குங்க, வேகாமல் கூட போகும். அதனால் எண்ணெயை திரும்ப சூடு பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பேட்ச் முறுக்கு போடுங்க. ரிப்பன் முறுக்குக்கு ஷேப்பெல்லாம் தேவையில்லைங்க. அதனால் இந்த மாதிரி நார்மலாக பிழிஞ்சு விட்ருங்க. பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், முறுக்கோட கலர் நல்லாவே மாறிடுச்சு. முறுக்கும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த முறுக்கை எண்ணெயிலேருந்து வெளியெடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த கம்பு முறுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இது ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா போதும். இனிமேல் நீங்கள் கடையிலே வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த கம்பு முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு கப் கம்பு மாவு வச்சு 2 விதமான முறுக்கு வீட்டிலே செஞ்சாச்சுங்க. இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நீளமாக இருக்கிற முறுக்கெல்லாம் இந்த மாதிரி ஷார்ட் ஆக்கிடுங்க. அப்போ தான் பாத்திரத்தில் போகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ முறுக்கு நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், தொட்ட உடனே உடையுது. இப்போ ரிப்பன் முறுக்கையும் காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக தொட்ட உடனே ஒன்றா பிரிஞ்சு வந்திருக்குங்க. அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரிப்பன் முறுக்கையும் முள்ளு முறுக்கு மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கிறது எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரிப்பன் முறுக்கையும் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக ஒரு ப்ரெஷ் பண்ண உடனே எவ்வளோ சூப்பராக நொறுங்கி வந்திருக்கு பாருங்கள்.
நான் மீத உள்ள மாவில் இந்த மாதிரி ரவுண்டு முறுக்கு செஞ்சுட்டேங்க. உங்களுக்கு இந்த ரவுண்டு முறுக்கு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரவுண்டு முறுக்கை நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமே சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு இந்த ரவுண்டு முறுக்கு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.